ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் பொரியல் தான். எத்தனை பேர் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க போது பாருங்கள். கேப்சிகம் ஒரு 3 இது எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இந்தளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் நெட்டு சைஸ் வேணால் நெட்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணது, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா கேப்சிகம் வந்துட்டு பச்சை கலரில் இருக்கிறதுனால நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். அப்புறம் பச்சை மிளகாவை தெரியாமல் சாப்பிட்ருவோம். அதனால தான் காஞ்ச மிளகாய் சேர்க்க சொல்லியிருக்கேன். கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேப்சிகத்தை நம்ம இது கூட நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. பத்தலைன்னா கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா சும்மா லைட்டாக தெளித்து விடுங்க. இல்லைன்னா தேவையில்லை, ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் இது போலேயே வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், அதோடய கலரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் வந்துட்டு தண்ணி லேசாக தெளிச்சிட்டு மூடி போட்டு சிம்மில் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான், இதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பொரியல் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் காரம்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம காரம் சேர்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், சும்மா கூட பொரியலாக சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவரில் பிடிக்குமோ இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.